அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மேஜிக் டே. நாளை ஜனவரி மாதம் 11ஆம் தேதி 11/1/2025 இந்த அற்புதமான நாளில் வந்திருக்கக்கூடிய 111 மேஜிக் டேயோடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ, என்னெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கனவுகள் இருக்கோ, சில கனவுகள் சிலருக்கு நிறைய பேருக்கு கனவாகவே போயிருக்கும். அப்படி உங்களுக்கு இதுவரை நடக்காத ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். அதிலும் குறிப்பாக வந்திருக்கக்கூடிய நமக்கு அந்த 2 நேரங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையுடைய நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த 2 நேரங்கள். அதனால் இந்த 2 முக்கியமான நேரத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய இந்த 111ங்கிற ஒரு நம்பரே ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியுமா. ஏன்னா இந்த 111ங்கிற நம்பரை யார் ஒருத்தங்க பார்க்குறாங்களோ அவங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள் நம்ம அந்த நேரத்தில் நீங்கள் என்ன மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டாலுமே அந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்கும். இதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய மெத்தடு. நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம். 888 பார்த்துருக்கோம், 999 பார்த்துருக்கோம், இல்லை 1111 கூட பார்த்துருக்கோம். இப்படி நிறைய இது பார்த்துருக்கோம். அந்த வகையில் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 111 இந்த மேஜிக் இது டே இருக்குது பார்த்தீங்களா. இந்த நம்பரானது நமக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நமக்கு இந்த பிரபஞ்சம் மூலமாக ஏதோ ஒரு உந்துதலால் நமக்கு கண்டிப்பாக அதை நடத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பிரகாரம் நம்ம நாளைக்கு செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நீங்கள் சரியாக நம்ம ஆரம்பிக்கிறது 11/1க்கு நம்ம ஆரம்பிக்கணும். உங்களுடைய கிளாக்கில் 11/1ங்கிற அந்த ஒரு நம்பரை நீங்கள் பார்க்குறப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். அதாவது 11/1லேருந்து இப்போ சப்போஸ் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் தவறிட்டாலும் ஒன்றும் பதட்டமாக வேணாம். 11/1லேருந்து 11:59 AM, அதாவது நாளைக்கு காலையில் 11:1லேருந்து 11:59 AM வரைக்கும் உள்ள ஒரு நேரம் இருக்குது. அதே மாதிரி ராத்திரிக்கும் 11:1லேருந்து 11:59 PM வரைக்கும் ஒரு நேரம் இருக்குது. இந்த 2 நேரத்தில் இந்த 2 நேரமும் ஒரே எண்ணங்கள் மட்டும் உங்கள் மனசில் நீங்கள் நினச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு கண்டிப்பாக நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் நாங்கள் செஞ்சோமா, எங்களுக்கு எதுவுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு எப்பயுமே தளர விடக்கூடாது. நம்ம விடாமுயற்சியாக சில சின்ன சின்ன டெக்னிக், இதுக்கு எந்த பெரியதான நமக்கு பூஜைகளோ மந்திரங்களோ வேறு நீங்கள் கஷ்டப்படலாம் தேவையில்லை. நம்முடைய வீட்டில் சிம்பிளாக அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஆழ் மனசில் நம்ம ஏதாவது ஒரு எண்ணங்கள் நீங்கள் நினச்சி, ஆனால் முழு நம்பிக்கையோட முழு பாசிட்டிவிட்டியோடு நம்ம நினைக்கிறோம். இது மட்டும் தான் இந்த டெக்னிக்கோடது. ஏன்னா நம்ம நம்பிக்கை இல்லாமல் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாமேன்னு அப்படின்னு சும்மா நீங்கள் ட்ரை பண்ணவே கூடாது. இதற்கு நாளைக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 11 மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. இந்த 11:1ங்கிற அந்த டைம்ங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் டைம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு A4 சைஸ் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அப்படி நோட்டு பேப்பர் அப்படி இல்லை, உங்களுக்கு A4 சைஸ் ஷீட்டு இல்லை, அப்படி பட்சத்தில் நம்முடைய குழந்தைகளோட ரஃப் நோட் இருக்குது பார்த்தீங்களா, கோடு போடாத பேப்பராக இருந்தால் நமக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். கோடு போட்ட பேப்பர் தான் இருக்குது வீட்டில், வேறு பேப்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கோடு போட்ட பேப்பரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் கருப்பு கலர் பேனா மட்டும் வேண்டாம், வேறு க்ரீனோ நமக்கு ப்ளூவோ அது மாதிரி எடுத்துக்கலாம். அதில் இதற்கு முன்னாடியே நீங்கள் 1லேருந்து ஒரு 1 to 11 வரைக்கும் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதில் அந்த ஒரே ஒரு ஆசைகள் மட்டும், ஏதாவது ஒரு ஆசைகள் உங்களுக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்ச மாதிரி நம்ம அதில் எழுதணும். இப்போ எனக்கு ஒரு பணம் ஒரு 5 லட்சம் எனக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு பணம் 5 லட்சம் கிடச்சிட்டா எப்படி இருக்கும், எனக்கு பணம் 5 லட்சம் கிடைத்து விட்டது அப்படின்னு தான் நான் எழுதணும். அந்த இதில் அது மாதிரி எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா அதை விஷுவலைஸ் பண்ணணும். சும்மா கடமைக்கு மட்டும் எழுதக்கூடாது. அந்த பணம் கிடச்சிச்சின்னா எனக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும், நான் என்னுடைய அழகு நகைகள் வச்சுருக்கேன், அந்த நகைகள்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன், அதை நம்ம நல்லா போட்டு அழகு பார்ப்பேன், அப்படி என் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவேன், அப்படி அந்த பணத்து மூலமாக என்னென்ன காரியங்கள் எனக்கு நடக்க இருக்கோ அதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி நான் சந்தோஷப்பட்டு அப்படி அந்த ஒரு எண்ண ஓட்டங்கள் மனசில் நிலைநிறுத்தி சந்தோஷமான ஒரு மைண்டில் நம்ம இந்த ஒரு விஷயம் எழுதணும். இவ்வளோதான். அவசரப்பட்டெல்லாம் அப்படி எழுதவே கூடாது. இதுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடோட ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக்கு.
பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஒரு A4 சைஸ் அந்த ஒரு பேப்பரை அது மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் அதற்கு மேலே வந்து 111ங்கிற நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க. அதாவது 111. ஏன்னா நாளைக்கு வந்திருக்க அந்த ஏஞ்சல் நம்பர் வந்து 111. நீங்கள் நாளைக்கு என்ன விஷ் கேட்டாலுமே அந்த 111ங்கிற அந்த ஏஞ்சல் நம்பரானது நம்மளுடைய விஷ், அந்த தேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த யூனிவர்ஸோடு சேர்ந்து கண்டிப்பாக நமக்கு நடத்தி கொடுக்கும். இப்போ இது ஒரு மெத்தட். இது நம்ம காலையிலையும் செய்யலாம். நம்ம ராத்திரிக்கு வந்திருக்கக்கூடிய 11 மணிலேருந்து 11:59 மணிக்குள்ளே செய்யலாம். இப்போ எங்களுக்கு 11 தடவை எங்களுக்கு எழுதுறதுக்கு முடியல, எங்களுக்கு அந்த முக்கியமான ஸ்பெஷல் டைம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, 11:1 அந்த ஒரே ஒரு நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் எழுதுகிற இன்னொரு டெக்னிக் இருக்குது. இது என்ன டெக்னிக்னா, பேலீஃப், அதாவது பிரியாணி அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு பண்ணுகின்ற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் பார்க்குற நமக்கு வந்து அந்த எப்பயுமே இந்த தாந்திரிக பரிகாரங்கள் பிரியாணி இலையில் செய்கிறப்ப நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு முறை அந்த பிரியாணி இலையில் மேலே 111 மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணும் அவ்வளோதான். அதாவது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை எழுதலாம். இல்லாட்டி உங்களுடைய கணவருக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வேண்டி ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம எழுத போகிறோம். அதனால் நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் எழுதி நல்ல அந்த யூனிவர்ஸ் கிட்ட அது நிச்சயமாக நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நமக்கு நெகட்டிவாக எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சிந்தனைகள் எதுவுமே வராமல் நல்ல பாசிட்டிவிட்டியாக நல்ல ஃபுல் வைப்ரேஷனோட அந்த ஒரே ஒரு நிமிஷம் கரெக்டாக 11:1 இந்த ஒரு விஷயத்தை நம்ம எழுதிட்டு, ஒரு நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, பதட்டம் அடைஞ்சு நம்ம எழுதக்கூடாது. பொறுமையாக நல்ல மைண்டு ஃபுல்லாக பீஸ் ஆஃப் மைண்ட் நல்லா அப்படி இருந்து நீங்கள் அப்படி எழுதிக்கணும். எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த யூனிவர்ஸ் கிட்ட நல்லா வேண்டிட்டு, நமக்கு எப்பயுமே தெரியும் இது மாதிரி பிரியாணி இலைகள் வந்து கையோடு வந்து ஒன்று ஒரு கேண்டில் வச்சு, இல்லாட்டி ஒரு தீபம் வச்சு, இல்லாட்டி ஸ்டவ்வில் காமிச்சு நீங்கள் அதை எரிச்சிட்டு அந்த புகை சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளியில் வச்சு அப்படி செடிக்கு முன்னாடி அப்படி ஊதி விட்டலாம். அதாவது உங்களுடைய விஷயம் வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் இந்த மெசேஜை நீங்கள் சொல்லிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ காலை பொழுதுனா நமக்கு வெளியில் வந்து நம்ம போகலாம். இப்போ ராத்திரி கதகெல்லாம் அடைச்சிருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கிச்சனோட சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அங்கேயே வந்து இந்த சாம்பலை விட்டுட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றி விட்டுடலாம். இவ்வளோதான். இப்போ வந்து இப்போ பேப்பரில் நாங்கள் எழுதி வச்சுருக்கோமா அப்படின்னா, பேப்பரில் எழுதி வச்சுருக்க விஷயங்கள் நம்ம நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம அதை என்ன பண்ணணும்னு கேட்டால், நீங்கள் உங்களுடைய பீரோவிலையோ உங்களுடைய பேங்க்லேயோ எங்கேயாச்சும் பத்திரப்படுத்தி வைக்கணும். நடந்து முடிஞ்சதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி நம்ம வந்து கேண்டில் வச்சு நம்ம எரிச்சிடலாம். இல்லாட்டி செடிக்கு அடியில் மண்ணில் அது மாதிரி புதைச்சி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான ஒரு டெக்னிக் தான். ஆனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த 111 அந்த ஏஞ்சல் நம்பரானது நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த நேரத்தில் அதை கண்டிப்பாக யூனிவர்ஸோட அந்த பிரபஞ்சத்துடைய அந்த துணையால், சக்தியால் கண்டிப்பாக நமக்கு நடத்தி கொடுக்கும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான 2 நேரங்கள், காலை மற்றும் ராத்திரி உள்ள 2 நேரங்களை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி பெற்று நமக்கு நல்ல எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு கடவுள் நமக்கு இது மாதிரியான ஒவ்வொரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுப்பாங்க. நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இது மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்க. பீரியட்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது தீட்டுக்கள் இல்லை குளிக்கலை அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அமைதியான ஒரு மனதோடு நீங்கள் இது மாதிரி விஷுவலைஸ் பண்ணி எழுதி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் வேண்டினது எல்லாமே கிடைக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.